தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 8. காலை குருவிகள் விலங்குகள் எழும்பியதோ இல்லையோ, இந்த சென்னை வாசிகள் கண்ணை திறந்தனரோ இல்லையோ, தீயவனின் தூய மனைவி துளசி விடியற் காலையிலேயே மணக்க மணக்க குளித்து கிளம்பி தயாராகி வந்து அவன் வீட்டின் வாசலில் உள்ள குத்துக்களில் அமர்ந்து விட்டாள். அந்த வீடு கதவு திறப்பதுதான் அவளுக்கு சொர்க்கவாசல் திறப்பது போல என்று நினைத்தாளோ என்னவோ. விஷம் வைத்து கொல்ல துணிந்த கணவனின் மீது என்னடா காதல்! அதை புரிந்தவள்தான் இந்த கருமம் பிடித்த காதலை செய்யவே மாட்டாளே. காதல் ஒரு தீர்க்க முடியாத வியாதி. காதலில் அகப்பட்டவனுக்கு சாப விமோச்சனமே கிடையாது. ஒன்று திருமணம் என்ற நரகத்தில் மாட்டிக்கொண்டு சாவான், இல்லை காதல் தரும் ரணத்தில் சாவான். இது இரண்டும் தான் இந்த நோய்க்கு தீர்வென்று தெரியாமல் தானே காதலில் சிக்கிக்கொண்டு மனிதர்கள் செத்து கொண்டிருக்கின்றனர். இவளும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? கொன்றாலும் உன்னோடு வாழ்ந்தே தீர்வன் என்ற முனைப்போடு கிளம்பி வந்தவளுக்கு காதல் தரப்போகும் வழியின் வீரியம் இன்னும் அவளுக்கு புரியவில்லை. இளம் கன்று பயமறியாது, இந்த இளம் மங்கையும் பயமறியவில்லை. அவன் கட்டிய சிறிய தாலி, அந்த தாலியில்தான் சகலமும் இருக்கிறதா? இவள் தன் வாழ்க்கையும் இந்த தாலியில்தான் பிணைந்திருக்கிறது என்று தாலியையும் வாழ்க்கையையும் அவள் ஒன்றாக இணைத்து பார்த்து விட்டாள். தாலி வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான். அந்த தாலிக்கான மதிப்பை கணவன் கொடுத்தால் மட்டும்தான் அது மாங்கல்ய பந்தம் என்று புரியாமல் அந்த தாலிக்காக வாழ்க்கையை பணயம் வைத்துவிட்டு இதோ காத்திருக்கிறாள். ஐத்தான் ஒருவேளை என்னை இப்படியெல்லாம் பேசிட்டோமேனு சங்கடப்பட்டுக்கிட்டு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்திருப்பாரோ? சேச்சே, அவர் மனசு மாற இன்னும் கனதூரம் போகணும் போல இருக்கு. நான் என்னதான் பண்ணணும் ஒன்றுமே தெரியலையே. அவர் கூட வாழணும்னு வந்தாச்சு, ஆனால் எப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு தான் தெரியலையே. அவர் வயசு 32. அப்பாடி, எனக்கும் அவருக்கும் இடையில எம்புட்டு வித்தியாசம் இருக்கு. வயசுல மட்டுமா? நான் இப்படி இருக்கேன், அவர் சும்மா எலாசா கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு நடக்கிறது என்ன, தலையை கோதி பார்க்கறது என்ன, என்னை திட்டும்போது அவர் முறைக்கிற முறைப்பு தான் என்ன, அவர் சுருண்ட உதடு என்ன, அது மேலே இருக்கிற மீசை தான் என்ன. அச்சோ, எம்பிட்டு அழகா இருக்காரு என் புருஷன். என் புருஷனை நாலு முழுக்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அம்பிட்டு அழகு. அவர் கண்ணும் அந்த கழுத்தில் கிடக்கிற தங்க செயினும், அவர் துள்ளி நடக்கும்போது துள்ளுற அந்த செயினோட அசைவும், அப்பப்பா பேசும்போது அவர் அந்த விரலை சொடுக்கிற விதமும் அழகோ அழகு. இம்புட்டு அழகா இருக்கிற மனுஷன் என்னை ஏத்துப்பாரா என்ன? அவர் பக்கத்துல நான் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கேனோ என துளசியோ வீட்டு கண்ணாடி ஜன்னலில் தெரிந்த தன் உருவத்தை கொஞ்சம் முகத்தை சுருக்கி பார்த்து கொண்டாள். நானும் அழகுதேன். அவர் இந்த ஊருக்கு ஏற்ப அழகு, நான் எங்கூர் அழகு இணையாத்தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் ஒசரம் குறைவு, மற்றபடி நல்லாத்தான் இருக்கேன். அழகா முக்கியம், அன்புதே முக்கியம். நான் கொடுக்குற அன்புல என் ஐத்தானுக்கு என்ன பிடிச்சிரும். திகட்ட காதலிச்சா என் ஐத்தா எனக்கு எப்படி தாண்டி போக முடியும்? அவர் என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை புரிஞ்சுக்காமலா போவாரு? எங்க போவாரு? வந்துருவாரு. குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த கணக்காக புலம்பிக் கொண்டு கதவையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் துளசி. கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி அவன் வீட்டுக்குள் துளசி பாய போக சட்டென அவளை மறைத்தாற் போல் வந்து நின்றார் தேவகி. சரியாக 5 மணிக்கு கணவன் உடற்பயிற்சி செய்ய வெளியே வருவான் என்று ஒரே நாளில் கண்டுபிடித்து விட்ட வித்தகி அவள். தன் மாமியாரை கண்டதுமே நகத்தை கடித்து கொண்டு, ஹிஹி, ஐத்தா முழிச்சிட்டாரா அத்தாச்சி என்று குழைந்து கொண்டே கேட்டாள். இங்க வா. எங்க? நீ எப்படியும் வருவேன்னு தெரியும், உன்கிட்ட பேசுறதுக்காகத்தான் நான் வந்தேன் என்று அவளை தரத்தரவன இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு வந்து தோட்டத்து இருக்கையில் அவளை வலுக்கட்டாயமாக அமர வைத்த தேவகி இன்னும் கணவன் அறையை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த துளசி தலையை வம்படியாக இழுத்து தன் பக்கத்தில் திருப்பி அமர வைத்து, அத்தாச்சி சொல்றத கேட்குறியா? காலையில் முழிச்சோடனே புருஷ முகத்தை பார்க்கணுன்னு எங்கள் அம்மா சொல்லும் அத்தாச்சி. நான் அவரை ஒரு நேரம் பார்த்துட்டு வந்து நீங்கள் பேசுகிறத கேட்கவா? நீ பார்த்தா மட்டும் போதுமா? உன் புருஷன் உன்னை பார்க்க வேண்டாமா? நீ நேசிச்சா மட்டும் போதுமா? உன் புருஷன் உன்னை நேசிக்க வேண்டாமா? உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? உன் புருஷனுக்கு பிடிக்க வேண்டாமா என்ற கேள்விகள் எல்லாம் நியாயமாகவே பட துளசி யோசனையாகவே தன் மாமியாரை பார்த்தாள். நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவந்தான். ஆனால் எப்படி ஐத்தானுக்கு என்ன பிடிக்க வைக்கிறது? அதுக்குத்தானே நான் இருக்கேன். நான் சொல்கிறபடி நீ செஞ்சனா உன்னோட ஐத்தானுக்கு உன்னை பிடிச்சிடும். உன்னை பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவான். உன்னை நேசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக போகும். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்காத்தாச்சி. ஆனால் இங்கே பாரு துளசி, உன் புருஷனை பெத்தவன் நான். உனக்கு தீங்கான காரியத்தை சொல்லி தருவனா? என்ன செய்யணும் என்று கேட்டதும் அவள் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்து கொண்ட தேவகியோ, இங்கே பாரு, நீ இப்படி அடிக்கடி ஓடி வந்து அவன் முன்னாடி நின்னா இன்னும் வெறுப்பு தான் கூடிடும். அவனுக்கு உன்னை பிடிக்கல, நீ அவனை டார்ச்சர் பண்ணுனா எப்படி உன்னை திரும்பி பார்க்க தோணும் சொல்லு? அவன் உன்னை வேண்டாம்னு சொல்ல சொல்ல நீ அவன் முன்னாடியே வந்து நின்னா உன் மேலே அவனுக்கு இன்னும் கோபந்தான் வரும். உன்னை கொல்லத்தான் ட்ரை பண்ணுவான். தாலியை கட்டின புருஷனை பார்க்க வர்றது தப்பா தாச்சி? உனக்கு தான் அவன் தாலி கட்டின புருஷன். அவன் என்ன சொன்னான் கேட்டதானே? பொம்மை கல்யாணம்னு சொன்னான். அசால்ட்டாக அவன் சொல்லி முடிச்சிட்டான்.
அப்படி பேசுறவங்கிட்ட நாம அவனுக்கு ஏத்தாப்பத்தான் தங்கம் பேசணும். விளங்குது, ஆனால் நீங்கள் பேசுறது விளங்கலையே. உனக்கு ஒன்றும் விளங்க வேண்டாம். அத்தாச்சி சொல்கிறத அப்படியே கேட்டேன்னு வெயி, 10 மாசத்துல என் மகனை போல உன் வயிற்றுல ஒரு புள்ள வரும் என்றதுமே வெட்கப்பட்டு சிரித்த துளசி நகத்தை கடித்து கொண்டே, நிஜமா என் ஐத்தானுக்கு என்னை பிடிச்சிருமா? என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாரா? என்னை கொல்ல யோசிக்க மாட்டாரா? என் கூட வாழுவாரா அத்தாச்சி என்று சினுங்களாகவே கேட்டாள். அட வெகுளி பொண்ணே, உன்னை கொல்ல துடியா துடிக்கும் அவன், தன்னோட அரசியலுக்காக என்ன வேணும்னாலும் செய்யும் அவன், பிரயோஜனமே இல்லாத உன்னை நேசிக்கவா போறான்? அப்படியே அவன் நேசிக்கணும்னாலும் நீ 7 கடல் 7 மலை தாண்டனுமே என்று சொல்ல மனம் வரவில்லை அவருக்கு. விரட்டினாலும் போக மாட்டேன் என்கிறாள். அவனை வெறுத்துவிடு என்று சொன்னாலும் வெறுக்க மாட்டேன் என்கிறாள். வாழ்ந்தே தீர்வின் என்று அடம் பிடிக்கும் அவளிடம் சொல்லி சொல்லி வார்த்தைகள் தான் தட்டுப்பாடாயாகி போனது. கண்டிப்பா நேசிப்பான், ஆனா அவன் நேசிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் துளசி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் நினச்சது தான் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் அனுபவமான ஆள். ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சா ஹைத்தானுக்கு என்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? நான் அவரை 2 நாளாக தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அவரை பல வருஷமாக பார்த்துருப்பீங்கல்ல. உங்கள் மகனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதுபடி எனக்கு சொல்லித்தரீங்களா? நான் ஐத்தானுக்கு பிடிச்ச மாதிரியே என்னை மாற்றிக்கிறேன் என்று காதலுக்காக எதுவும் செய்ய துணிந்த அவளைப் போல ஒரு பெண்ணை நேசிக்க இவனுக்கு என்ன கஷ்டம் என்றுதான் தேவகிக்கு தோன்றியது. முதல்ல இப்படி லொடுக்கு லொடுக்குன்னு அவன் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. கஷ்டந்தே, ஆனாலும் நீங்கள் சொல்லுதிய அதுக்காக சரி. அதே மாதிரி இது ஒன்று உங்கள் ஊர் கிடையாது. இந்த மாதிரி சேலை கட்டினா உன்னை எல்லாரும் பல மேலே உட்கார்ற வண்டு போல மொய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அத்தாச்சி உனக்கு சேலை கட்ட பழக்கித்தரேன். இனிமே அப்படித்தான் சேலை உடுத்தணும், புரியுதா? அவளுக்கு சலிப்பாகவே இருந்தது. காதலிப்பது இவ்வளவு கஷ்டமென்று தெரியாமல் போய்விட்டது. அவள் வந்து நின்று தாலியை காட்டியதும் அவன் காதலித்து விடுவான் என்று மனக்கணக்கு போட்டுவிட்டால் போலிருக்கிறது. அவளுக்கு ஒரே தாலியில் தான் காதல் வந்தது. தாலி கட்டிட்டா இவனை காதலிச்சே தீர வேண்டும் என்று காதலித்தவள் அவனுக்கும் அதே மாதிரி காதல் வந்துவிடும் என்று யோசித்தது மாபெரும் தவறுதான். இப்பொழுது அந்த காதல் தேர்வுக்கு இவளும் தயாராக வேண்டியுள்ளது. காதல் மிகப்பெரிய டாஸ்காக தெரிந்தது. சரியா தாச்சி, நீங்கள் சொல்கிற மாதிரியே என்னை மாற்றிக்கிடுதேன். குட். அதுக்கு 1 வாரம் இல்லை, 2 வாரம், 1 மாதம் கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் நீ உன் புருஷன் கண்ணுக்கு முன்னாடி போய் தொல்லை பண்ணக்கூடாது. அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது. அத்தாச்சி நிறுத்து நிறுத்து. அவர் என்னை பார்க்காம இருக்கலாம், ஆனால் நான் அவரை பார்க்காம இருன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு இனிமே கடவுளே என் புருஷன்தான். காலையில் எப்படி எழும்பி சூரிய நமஸ்காரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு அந்த தாலியை கண்ணெடுத்து ஒத்திக்கிட்டு புருஷன் சரணம் சொல்லித்தான் எங்கள் விடியலே தொடங்கும் அத்தாச்சி என்று அறியாமல் இருளில் மூழ்கி கிடக்கும் பெண்ணை எப்படி அந்த இருளிலிருந்து தூக்கி எடுக்க என்று அவருக்கே தெரியவில்லை. காதல் அவர் கண்ணை மறைத்தது, தாலி இவள் கண்ணை மறைக்கிறது. நான் எதமும் ஒரு தடவையாவது அவரை ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போறான் தாச்சி. அவரை பார்த்துட்டு கடவுளே இன்னைக்கு என் புருஷன் தொழிலுக்கு வெளியே போறாரு, பாதுகாப்பாக அவர் போகிற காரியத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடு, அவர் நினச்ச காரியம் எல்லாம் முடியணும்னு வேண்டிக்கிட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க என்று பாவமாக மாமியாரின் முகத்தை அவள் பார்க்க சரி என்று தேவகி தலையாட்டியவர், நீ போய் செருப்பு போட்டுட்டு வா, நான் உன்னை கடத்தொரு கூட்டிட்டு போய் சேலையெல்லாம் எடுத்து தந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி உன்னை மாத்திடுறேன். ஐயா என் செல்லா தாச்சி என்று தேவகியின் கன்னத்தை பிடித்து கொஞ்ச ஏதோ புதிதாக பிறந்த உணர்வு தேவகிக்கு. இத்தனை நாள் அடைப்பட்டு கிடந்த கிளி இன்றுதான் வாழ தொடங்குவது போல உணர்வு. யாரிடமும் இத்தனை வருடத்தில் பேசியது பழகியதே கிடையாது. புதிதாக கிடைத்த உறவில் மனம் மெல்ல கதவை திறந்தது. அத்தாச்சி ஊரை சுற்றி காட்டுவியா? எனக்கும் இந்த வீடு தாண்டி ஒன்றும் தெரியாது. அப்போ நாம் 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது? சிரித்து கொண்டவரோ, உன் புருஷன் பேரை சொன்னா யாராக இருந்தாலும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துருவாங்க. நான் தான் ஐத்தாம் பேரை சொல்ல மாட்டேனே. இம்புட்டு புருஷன் பயபக்தி ஆகாது என்று சிரித்து கொண்ட தேவகி வீட்டு வாசலில் வந்து நின்ற ஆட்டோவில் மருமகளை ஏற்றி அவரும் ஏறி அமர பால்கனியில் காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்த தீயவன் கண்ணை சுருக்க, பாத்தியா தீயவா, அத்தை சொன்னபடி அவளை பேசி பேக்கப் பண்ணிட்டாங்க. உன்னால என்னால் முடியாததை அத்தை பண்ணிட்டாங்க என்று பலராம் உச்சி கொட்ட, மயிறு பெண்கள் கூட்டணி அமைச்சிட்டாங்கடா. 2 பேரும் சேர்ந்து என்னை கவுக்கு ஐடியா போடுறாங்க. ஐயையோ, உன் அத்தை கிட்ட சொல்லி வச்சிடு, அவளுக்கு வைக்கிற விஷத்தில் பாதியை உன் ஒத்தைக்கும் வைக்க வேண்டி வரும். டேய் அது உன் அம்மாடா. அந்த பொம்பளையால தான்டா இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன். 2 பேருக்கும் சேர்த்து ஸ்கெட்சை போட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிடு. அவளை வச்சு என்னை கரெக்ட் பண்ணலாம்னு கனவு கோட்டை அந்த பொம்பளை கட்டிக்கிட்டு இருக்கு. என் ஆசைக்கு குறுக்க வந்தா பெத்தவ பாவப்பட்ட பொண்ணுன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கார் எதிர விழுந்த ஆட்டுக்குட்டி போல தூக்கி கெடாசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்று தீயவன் பல்லை கடித்து கொண்டே வெயிட் லிஃப்டிங் பண்ணினான்.
நண்பனை பார்த்த பல்ராமோ திகில் பரவ அவனையே பார்த்து கொண்டு நிற்க வேண்டியதாகிவிட்டது. அவன் சொன்னதை செய்வான், செய்வதையே சொல்வான். அக்மார்க் தீயவன் அவன். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.